எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சை பயிறு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு. ஸோ வாங்க இந்த பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது 250 ml கப். 1/4 கப் புழுங்கல் அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பயிரும் அரிசியும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறின பயிறு அரிசி கூட ஒரு சின்ன துண்டு நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவும் அரைப்பட்டிருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது. லேசாக கொரப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கூட சேர்த்து கலந்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் கலந்துக்கலாம். ஒரு தவா இல்லைன்னா தோசைக்கல்லை சூடு பண்ணி 1 கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரி மெலிசா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சம் நறுக்குன வெங்காயம் தூவி மடிச்சு எடுத்து சூட பரிமாறுங்க. நல்ல ஒரு பச்சை பயிறு பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ மார்னிங் டைமில் ஒரு நல்ல ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு கரைச்சி நீங்கள் அது செஞ்சுக்கலாம். சட்னி சாம்பார் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.